இதான் வேணான்னு சொல்றது. ஏன் என்ன பார்த்தோன்னே எந்திரிக்கிற? முதல்ல இந்த மாதிரி பண்றதெல்லாம் நிறுத்து. இங்க நானும் நீயும் ஈக்குவல் தான். சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுவா? சத்யா, உனக்கு என் அப்பாவை தெரியும், என் அம்மாவை தெரியாதுல்ல? இது சிந்தாமணி, இவங்களா உன் அம்மா? ஆமா சத்யா, இவங்க தான் என் அம்மா. என் அம்மாவோ அப்பாவோ செப்பரேட்டா இருக்காங்கன்னு உனக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க பிரிஞ்சிருக்க காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நானும் அவங்கள சேர்த்து வைக்க ட்ரை பண்ண, ஆனா முடியல. ரேகா, நீ இப்ப என்ன ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து என்ன பார்த்ததுல இருந்து நான் உன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா நீ எப்போ உன் அம்மா போட்டோ காமிச்சியோ அப்பயே உன்னை விட்டு நான் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா உங்க அம்மா என் அக்காவை எனிமையா பாக்குறாங்க. அக்காவை நிறைய ஹர்ட் பண்ணிருக்காங்க. இந்த எலெக்ஷன் டைம்ல ஆளை வச்சு கத்தியால எங்க குடும்பத்தையே நிம்மதி இல்லாம ஆக்கணும்னு உங்க அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் உங்க அம்மாவா இருப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. எனக்கு எல்லாம் தெரியும் சத்யா. அவங்க உன் மாமாக்கும் அக்காக்கும் பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்காது. அது தப்புன்னு எனக்கும் தெரியும். உன் அம்மாவுக்கும் என் குடும்பத்துக்கும் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சு ஏன் என்ன லவ் பண்ணு? நம்ம ரெண்டு பேர் சேர்றதுக்கு உங்க அம்மா விட மாட்டாங்கன்னு தெரியாதா? தைரியங்கிறது சண்டை போடுறதுல மட்டும் இல்ல, லவ் பண்றதுலயும் தான் இருக்கு. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தது. நான் உன் மேல வச்சிருக்க லவ்வுக்கு முன்னாடி என் அம்மா உன் குடும்பத்து மேல வச்சிருக்க பகை எனக்கு பெருசா தெரியல. லவ் பண்றதுக்கு தைரியம் எல்லாம் தேவையில்ல, நம்பிக்கை தான் முக்கியம் சத்யா. ஒரு பக்கம் உன் அம்மா, இன்னொரு பக்கம் என் குடும்பம். நடுவுல மாட்டிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அம்மா யாருன்றத உன் மாமா கிட்டயும் அக்கா கிட்டயும் முதல்ல சொல்லணும். என்னைக்காவது ஒரு நாள் எங்க வீட்டுக்கும் நம்ம லவ் தெரியதா போகுது. அப்படி தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. என் அம்மாவுக்கும் உங்க அக்கா மேலயும் மாமா மேலயும் தான் கோவம் அதிகமாகும். உன் குடும்பத்தை ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளே அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடலாம். இதை நம்ம டீல் பண்ணிதான் ஆகணும் சத்யா. அம்மா, யாரு, என்ன வேணும்? நாங்க சங்க தலைவிய பார்க்க வந்திருக்கோம். என்னது, சங்க தலைவியா? எங்க சங்க தலைவி மீனாவை தான் நாங்க பார்க்க வந்திருக்கோம். அவ வெளியில வருவா, அப்ப பாத்துக்கங்க. நான் மீனாவோட மாமனார் தாமா. நீங்க எல்லாம் உள்ள வாங்கினா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வரேன் மாமா. அங்க வாங்க எல்லாரும். வணக்கம். வணக்கம். அவங்கள உட்கார வச்சு பேசுமா. உட்காருங்கக்கா, வாங்க. சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? மீனா, எங்க ஏரியாவுல பூக்கடை வைக்கிறது ரொம்ப பிரச்சனையா இருக்கு மீனா. ஏன், என்னாச்சு? ஜெயிலுக்கு போன 2 ரவுடி பசங்க திரும்ப ரிலீஸ் ஆகி வந்துட்டாங்க. வெளியே வந்ததுல இருந்து எங்க ஏரியால எல்லார்கிட்டையும் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க கடை வைக்கிறதுக்கு வாரம் காசு கொடுக்க சொல்றாங்க. நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனா அவங்க விட மாட்டேங்கிறாங்க. அதான் அத பத்தி இந்த மனுவுல எழுதியிருக்கோம். இதை உங்ககிட்ட குடுக்கலான்னு தாமா வந்தோம். மீனா, நீ எங்கள ஒருத்தியா இருக்க, எங்க நிலைமை உனக்கு புரியும். நீ தானமா எங்க தலைவி, எங்க பிரச்சனையை தீர்த்து வைமா. அக்கா, நான் உங்க தலைவி எல்லாம் கிடையாது. உங்கள ஒருத்தி. உங்களுக்காக வேலை செய்ய தான் நான் இருக்கேன். என்ன அதுக்காக தான் ஓட்டு போட்டு நீங்க ஜெயிக்க வச்சிருக்கீங்க. இது என் கடமை. இதை நான் உடனே என்னன்னு பார்த்து முடிச்சு தரேன். மீனா, அங்க சமையக்கட்டுல பாத்திரம் எல்லாம் கழுவுறதுக்கு கிடக்கு. எப்ப இந்த வேலையெல்லாம் ஆகுது? எப்ப நீ சமையல் பண்ணி நாங்க எப்ப சாப்பிடுறது? முதல்ல போய் அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவு. மீனா, உன்னை தேடி உன்னை பாக்குறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. நீ இப்ப தலைவி. பாத்திரம் விளக்குறதுலாம் ஒரு வேலையா? அத நானே விளக்கிக்கிறேன். நீ உங்ககிட்ட பேசு. மீனா, நீ பேசுமா. மீனா, இந்தாம்மா மனு. நீங்க யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். இதே மாதிரி இன்னொரு இடத்துல நடந்துச்சு. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இப்ப சரியாயிடுச்சு. முதல்ல போய் இதுக்காக கார்ப்பரேஷன் கமிஷனரை பார்க்கணும். இன்னைக்கே நான் போய் கமிஷனரை பாத்துடுறேன். சரி மீனா, அவர் எனக்கு சரி. நல்லா தெரிஞ்சவர் தான். ஏய், எவ்வளவு நேரம் பேசிட்டே இருப்ப நீ? அங்க அழுக்கு துணியில அப்படியே கிடக்கு. அதெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷின்ல போடு. நான் பண்ணிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. இது என்ன பெரிய வேலையா? குமிஞ்சு கிடக்கிற துணியெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டு அதை ஆன் பண்ணணும். அவ்வளவுதானே? அதை நானே பண்ணிடுறேன். நீங்க போங்க. அக்கா, அப்புறம் முதல்ல கார்ப்பரேஷன் ஆபீஸ்க்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருவோம். கமிஷனரை போய் பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருவோம். அப்புறம் அந்த ரவுடிங்க உங்க பக்கம் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். போலீஸ்க்கு கடை இருக்கிற இடத்த பத்தி பேசிடுவோம். அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி மீனா. ஏ மீனா, போய் காஃபி போட்டு கொண்டு வா. அம்மா, காஃபி எடுத்துங்க. அக்கா, எல்லாரும் காஃபி எடுத்துங்க. தலைவியை பார்க்க வந்து காஃபி எடுக்காம வந்து அப்படியே சூப்பரா இருக்கு. மீனா, என் ரூம பெருக்கணியா இல்லையா? தூசி தானே, நான் பெருக்கிறேம்மா. அக்கா, நீங்களாம் போய் தைரியமா கடையை தரங்க. நீங்க பாட்டுக்கு வியாபாரத்தை பாருங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் கார்ப்பரேஷன் ஆபீஸ்க்கு போயிட்டு உங்ககிட்ட சொல்றேன். சரி மீனா. பிரச்சனை கார்ப்பரேஷன் ஆபீஸ் வரைக்கும் போக போது சீக்கிரமே ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. அப்பதான் அந்த ரவுடிங்களுக்கும் அது தெரிய வரும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்காக. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் மீனா. நீ இந்த அளவுக்கு பேசுவேன்னு எங்களுக்கு தெரியாது மீனா. நாங்க இங்க ஒரு கோரிக்கை வைக்க தான் வந்தோம். ஆனா இங்க ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டோம். வீட்டுக்குள்ள மாமியார் எப்படி இருந்தாலும் ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு ஆதரவா இருந்தா ஒரு பொண்ணால எதையும் சாதிக்க முடியும்னு நாங்க இங்க கண்ணால பாத்துட்டோம். கரெக்டா சொன்னீங்கம்மா. வந்த கொஞ்ச நேரத்துல வீட்டு நிலைமைய புரிஞ்சுட்டீங்க. சத்தியாவும் கூப்பிடுறான். நம்ம 2 பேரும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றான். அவனை செட்டுக்கு வர சொல்லிருக்கேன். நம்ம 2 பேரும் போய் என்ன கேட்டு வந்துருவோம். ஹரிணி, வெல்கம் டு ஷோரூம். ஹாய் மனோஜ், உங்க ஷோரூம் ரொம்ப நல்லா இருக்கு. Thank you ஹரிணி. இதே மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் நான் ஓபன் பண்ண போறேன். ஆல் தி பெஸ்ட் மனோஜ். Thank you. இவங்க என்னோட ஸ்டாஃப்ஸ், மிஸ் ஜீவா, மிஸ்டர் சந்தோஷ். ஹாய். ஹாய். என்னோட ஐடியாஸ் எல்லாமே இவங்க கிட்ட தான் இன்புட் கொடுப்பேன். இவங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஹரிணி, she is from US. ஜீவா, நாங்க லஞ்சுக்கு வெளில போறோம். நீங்க ஷோரூமை பாத்துக்கங்க. நாங்க யுஎஸ்ல எங்க போனாலும் கார்ல தான் போவோம். எனக்கும் எப்போ பார்த்தாலும் கார்ல போக போர் அடிக்குது. எனக்கு இங்க உள்ள ஆட்டோ பாக்கும்போது அதுல போனா
போகணும்னு ஆசையா இருக்கு மனோஜ். ஓகே போலாம். ஏய் வண்டியை நிறுத்து. நம்ம ரேகா என்னடா அந்த ஆபீஸ்ல இருக்கிற பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா? அவன் மீனாவோட தம்பி தானே? ஆமா அவன்தாம்மா. அவன் நம்ம கம்பெனில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா? இவ அவன் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்காளா? ரொம்ப தேங்க்ஸ் ரேகா. எதுக்கு? என் அக்கா எலெக்ஷன்ல வின் பண்ணதுக்கு நீ செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறல. உன் அக்கா மீனாவை பர்சனலாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா அவங்க ரொம்ப போராடி வின் பண்ணிருக்காங்க. ஒரு நார்மல் ஃபேமிலில இருந்து பூ சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப அந்த அசோசியேஷனுக்கு தலைவியானது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுக்கு தான் இந்த கேக். சரி வா அங்க போய் செலிப்ரேட் பண்ணலாம். டேய் வண்டி எடுறா. அவங்கள ஃபாலோ பண்ணு. வாங்க தலைவியம்மா, டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? அண்ணன் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் கிண்டல்லாம் ஒண்ணும் பண்ணல, தலைவின்னு சொல்றான், கெத்து தானே. பல வருஷமா பதவியை கைக்குள்ளே வச்சிருக்கிற சிந்தாமணியை ஏத்து நின்னு ஜெயிச்சிருக்கமா. இது ஒரு பெரிய சாதனை இல்ல? அண்ணன் ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்ல. ஆனா எனக்கு ஓட்டு போட்டுவங்க அவங்க வாழ்வாதாரம் முன்னேற மாதிரி ஏதாவது பண்ணணும். அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ரேகா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்க அம்மா கிட்ட வந்து நான் பேசுறேன். யார் பேசினாலும் எங்க அம்மா கேட்க மாட்டாங்க. அதுவும் குறிப்பா நீங்க சொன்னா. யார் உங்க அம்மா? யார நீங்க இந்த எலெக்ஷன்ல போட்டி போட்டு தோக்கடிச்சீங்களோ அந்த சிந்தாமணி தான் என்னோட அம்மா. போதும் இதோட நிறுத்திக்கோங்க. இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் பழக வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் மறந்துருங்க. வீட்ல பாக்குற பையனை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. அக்கா ஏய் பேசாதடா. போ அப்படி.